12ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து இயல் 5ல் இருக்கக்கூடிய படிமம் அப்படிங்கிற இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பார்த்துருங்க. கண்டிப்பாக இந்த பாடத்தினுடைய ஏன்னா அந்த பாடல் வந்து நம்ம புக் பேக்கை படித்து புரிஞ்சுக்கிறது கிடையாது. அந்த படிமம் என்றால் என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னம்னா எந்த ஒரு கவிதை கொடுத்து இதில் எந்த விதமான படிமம் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டால் நீங்கள் எழுத தெரியணும். அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள். படிமம் என்றால் என்ன அப்படின்னம்னா படிமம் என்றால் காட்சி என்பது பொருள். இமேஜ், அதாவது விளக்க வந்த காட்சியையோ, ஒரு கவிஞர் வந்து ஒரு காட்சியை வந்து தாம் கண்ட ஒரு காட்சியை வந்து விளக்க நினைக்கிறாரு. காட்சியையோ அல்லது கருத்தையோ காட்சிப்படுத்தி காட்டுகிற உத்தியை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா படிமம்னு சொல்லுவாங்க. காட்சிப்படுத்துறது அப்படின்னம்னா நம்ம வீடியோ படங்கள் மூலமாக தான், காணொலி மூலமாக தான் காட்சிப்படுத்த முடியும். எப்படி ஒரு எழுத்துக்களின் மூலமாக கவிதையின் மூலமாக காட்சிப்படுத்த முடியும்னு கேட்டிங்கன்னா அதற்கு 3 விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை மட்டும் கேளுங்க, கீழே இருக்கிற பொருளை படிக்காதீங்க. உங்களுக்கு இந்த படிமம் என்றால் என்னங்கிறது ஒரு வரியில் புரிஞ்சிடும். வெயில் மலைக்கு சொரணையற்ற எருமை. எருமை வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் தண்ணியில் அப்படியே கிடக்கும் அப்படிங்கிறத ஒரு கவிஞர் ஒரு கேட்கக்கூடிய ஒரு வாசகனுக்கு புரிய வைக்க நினைக்கிறாரு. அதற்காக எழுதப்பட்ட கவிதை. வெயில் மலைக்கு சொரணையற்ற எருமை குத்திட்ட பாறையாக நடுநீரில் கிடக்கும். எருமையை பாறையாகவும் எருமையினுடைய செயலை, சொரணையற்ற எருமையினுடைய செயலை குத்திட்ட நதிநீரில் கிடக்கும் எருமையின் தன்மையை, அந்த பாறையின் தன்மையோடையும் ஒப்பிட்டிருக்கிறார். புரியுதுங்களா? கண்ணை மூடிட்டு பாறை தண்ணியில் எப்படி கிடக்கும், எருமை அதே போல் கிடந்ததுன்னு சொல்லியிருக்காரு. கண்களை மூடி யோசித்தீங்க அப்படின்னம்னா எருமையும் பாறையும் பக்கத்தில் வந்து போகிற மாதிரி தெரியும். எருமையும் அமைதியாக தண்ணியில் கிடக்கும், பாறையும் அமைதியாக தண்ணியில் கிடக்கும். பாறை நகராது என்பது நாம் அறிந்த உவமை. புரியுதுங்களா? அதோடு அந்த பாறையின் தன்மையோடு எருமையினோட தன்மையை ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு. அப்போ எருமை எப்படி கிடந்ததுன்னு அவர் சொல்ல நினைச்சதை தெளிவாக நமக்கு புரிய வச்சிட்டார்லே அந்த கவிதையின் மூலமாக. இதற்கு பெயர் தான் படிமம் அப்படிங்கிறது பொருள். புரியுதுங்களா? அடுத்தது, கத்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள் குழந்தை போல் அடிக்கடி தொலைந்து போகும். தத்துவங்கள் மிகுந்த இறைச்சல்களுக்கு ஒரு மிகப்பெரிய இறைச்சல், ஒரு சண்டை நடக்குது, 2 பேருக்கு பயங்கரமாக முட்டி மோதி சண்டை போடுறாங்க அப்படின்னம்னா அந்த சண்டையை நிறுத்தினதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு தத்துவத்தின் மூலமாக ஒரு விளக்கங்களை அளிக்க வேண்டுமே தவிர, அந்த கத்தலுக்கு நடுவில் போய் ஒருத்தர் தத்துவம் பேசி அவங்கள நிப்பாட்ட நினச்சாரு அப்படின்னம்னா அந்த கத்தல்களுக்கு நடுவில் அந்த தத்துவம் என்னவாயிரும், குழந்தை கூட்டத்தில் தொலைந்து போவது போல தொலைந்து போகும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம கையை மூடிட்டு ஒரு குழந்தை கூட்டத்தில் போய்கிட்டு இருக்கோம், கையை விட்டோம் அப்படின்னம்னா குழந்தை தொலைஞ்சு போகும். புரியுதுங்களா? அதே போல் கத்தல்களுக்கு இடையில் சொல்லக்கூடிய தத்துவங்கள் காணாமல் போகும் அப்படிங்கிறத விளக்கியிருக்காரு. இதைத்தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா படிமம்னு சொல்கிறாங்க. இந்த படிமம் என்பது எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா இது எல்லாமே நீங்கள் 11ல் படித்தது. புரியுதுங்களா? உவமை உருவகம் போல படிமமும், உவமை உருவகம் போல படிமமும். ஏன் இந்த உவமை உருவகம் போலன்னு மொட்டையாக கொடுத்துருக்காங்கன்னா இந்த உவமை உருவகம் அப்படிங்கிறது நீங்கள் 11லேயே படிச்சிட்டங்க. உவமை எத்தனை வகைப்படும்? உவமை 4 வகைப்படும். வினை, பயன், மெய், உரு என்று உவமை 4 வகைப்படும். அதே போல் உருவகமும் வினை உருவகம், பயன் உருவகம், மெய் உருவகம், உரு உருவகம் என 4 வகைப்படுங்கிறது 11ல் படிச்சிட்டங்க. அதன் தொடர்ச்சி தான் இது. படிமம் என்பதும் வினை, பயன், மெய், உரு என்று 4 வகைப்படும். அந்த 4க்குமே ஒவ்வொரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அந்த எடுத்துக்காட்டு பார்த்துடலாம். கட்டில் நினக்கும் இலிசினன் கையது போல் தூண்டு ஊசியின் விரைந்தன்று மாதோ ஊர்கொல வந்த பொருநனொடு ஆர்புனை தெரியல் நெடுந்தகை போரே. புரியுதுங்களா? கட்டில பின்னுகின்ற ஒருவனின் கை ஊசி எவ்வளவு வேகமாக வாரை செல்லுமோ அவ்வளவு விரைவானது ஊரை கைப்பற்ற எண்ணி வந்த வீரனும் இந்நெடுந்தகை நடத்திய பெரும்போர். அதாவது கட்டில பின்னுகின்றவனோட ஊசி எவ்வளவு வேகமாக செயல்படுமோ அதுபோல ஒரு ஊரை கைப்பற்ற நினைத்து வருகின்ற ஒருவனுடைய வாளானது அவ்வளவு வேகமாக வீசும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது எது அப்படின்னு பார்த்தோம்னா கட்டிலை பின்னுகின்ற ஊசி அவனுடைய செயல் வினையும், ஒரு வீரனுடைய கையில் இருக்கக்கூடிய வாளினுடைய செயலும் ஒன்றாக வர்ணித்து இந்த காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அதனால இது வினை படிமம். 2வது பாடல் பாருங்க. காலை நன்றாக மேய தும்பறுத்து துள்ளி வரும் புதுவெயில். காலையில் இளம்பெயில் நன்றாக மேய எப்படி வருமோ அதுபோல தும்பறுத்து துள்ளி வரும் புதுவெயில் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இணைத்து கட்டப்பட்ட தும்பிலிருந்து அறுத்து கொண்டு கன்று துள்ளி குதித்தல் என்பது எல்லோரும் அறிந்த ஒரு காட்சி. அதாவது ஒரு கட்டப்பட்ட தும்பிலிருந்து கம்பிலிருந்து
ஒரு கண்ணுக்குட்டி எப்படி துள்ளிக்கிட்டு வெளியே வருமோ அதுபோல் காலை இளம் வெயிலின் அழகை கன்றின் செயலோடு ஒப்பிட்டு படிமப்படுத்துகிறது இந்த கவிதை. புரியுதுங்களா? கன்றின் செயலையும் காலையில் துள்ளி வருகின்ற சூரியனின் அந்த இளம் வெயிலையும் ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இது வினை. அடுத்தது பயன். நோம் என் நெஞ்சே புன்புலத்து அமன்ற சிறு இலை நெருஞ்சி கற்கின் புதுமலர் முற்பயன் தாங்கு இனிய செய்த நம் காதலர் இன்னா செய்தல் நோம் என் நெஞ்சே. இனிய செய்தல் இன்னா செய்தல் என்ற பயன்களை நெருஞ்சி பூ முள் என்ற காட்சி பொருள்களால் படிமப்படுத்தியுள்ளது இந்த கவிதை. நெருஞ்சி முள் இருக்கு இல்லையா, நெருஞ்சி முள்ளோட இந்த இனியன செய்தல் இன்னா செய்தல் அப்படிங்கிறது, அதாவது நல்லது செய்யணும் நல்லது அல்லாதவற்றை எவ்வாறு செய்யணும் அப்படிங்கிறத நெருஞ்சி பூவோடும் நெருஞ்சி முள்ளோடும் ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. நெருஞ்சி பூ என்பது எவ்வளவு அழகாக நம்மை மென்மையானதோ அதுபோல இனியன செய்தல் என்பது நல்லவற்றை மட்டுமே நீ செய்தல் என்பது நெருஞ்சியினுடைய பூ போல, நீ செய்யக்கூடிய தீமை இன்னா செய்தல் செய்யக்கூடாத செயல்களை செய்தல் என்பது அதனுடைய முல்லை போல அப்படின்னு சொல்லி இரண்டினுடைய பயன்களையும் ஒப்புமைப்படுத்தியிருக்கார். அடுத்தது மெய் என்றால் வடிவம். யானை தன் வாய் நிறை கொண்ட வலிதேம்பு தடக்கை குன்றுபொகு பாம்பின் தோன்றும். மதங்கொண்ட ஒரு யானை தன் வாய்க்குள் பெரிய துதிக்கையின் மூலம் உணவை வைக்கிறது. யானையின் வாய் மலைக்குகையின் வாயினைப் போல உள்ளதாகவும் உணவை எடுத்துச் சொல்லும் துதிக்கை மலைக்குகையில் நுழையும் பாம்பினைப் போல உள்ளதாகவும் வடிவத்தை காட்சிப்படுத்தியிருக்கிறார் இந்த பாடலின் மூலமாக. புரியுதுங்களா? இது அதனுடைய வடிவத்தை உணர்த்தக்கூடியது. யானையோட வாயை ஆணு பெருசாக இருக்கும், அதே போலவும் பாம்பு போல இருக்கக்கூடிய அதன் துதிக்கையும் இரண்டினுடைய வடிவத்தை ஒப்புமைப்படுத்தியிருக்கனால இது மெய் படிமம், மெய் காட்சி அப்படின்னு ஞாபகப்படுத்திக்க. புரியுதுங்களா? இது மெய். கடைசியாக உரு என்றால் நிறம். வெந்தாறு பொன்னின் அந்திப்பூப்ப. நாம் விரும்பிய சிந்தித்த ஏதாவது ஒரு கருத்து வடிவத்திற்கு விளக்கம் தருவதற்கு புலன்களின் உணர்ச்சிகளை வெளிக்கொண்டு, இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நம்ம ஏதாவது ஒரு கருத்தையோ ஒரு காட்சியவோ நம்ம மற்றவங்களுக்கு விளக்கணும்னு நினச்சோம்னா அதை இந்த நான்கின் மூலமாக அவர்கள் கண்களில் காட்சியாக விரியும் அளவிற்கு சொல்லக்கூடியது தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா படிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 4 புக் பேக் ஒன்வேர்டு இருக்குது, அது 4ஐயும் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். படிமம் என்பதன் பொருள். படிமம் என்றால் காட்சி. காலை இளம் வெயில் நன்றாக மேய தும்புறுத்து துள்ளி வரும் புதுவெயில். காலை வெயில் எப்படி நன்றாக விரைவாக வெளியில் வருகிறதோ அதுபோல தும்புறுத்தி துள்ளி வரும் புதுவெயில். கன்றுக்குட்டி அந்த காம்பினை அறுத்துக்கொண்டு எவ்வாறு வருகிறதோ தும்பினை அறுத்துக்கொண்டு எவ்வாறு துள்ளி வருகிறதோ அதுபோல காலை வெயில் வந்தது. இரண்டினுடைய செயல்களை சொல்லியிருக்காங்க. அதனால் இது வினைப்படிமம். கூற்று. உவமை உருவகம் போல படிமமும் வினை பயன் மெய் உரு ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றும். அப்போ இது சரி, கூற்று சரி. எவ்வகை படிமமாக இருந்தாலும் ஒரு காட்சி வழியே கருத்தினை விளக்குவதில்லை. காட்சி வழியே கருத்தினை விளக்குவதில்லைன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. என்றால் படிமம் என்றாலே காட்சி என்பதுதான் பொருள். அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் ஏ. அடுத்து 4வது பாருங்க. மெய்ப்படிமத்திற்குரிய பாடலை தேர்வு செய்க. நெருஞ்சி கற்கின் புதுமலர் முற்பயந்ததாங்கு. நெருஞ்சியோட பூவையும் முள்ளையும் ஒப்புமைப்படுத்தியிருக்காங்க. அது பயன். ஆனால் நமக்கு கேட்டிருக்கிறது மெய் வடிவம் கேட்டிருக்காங்க. கட்டில் நிலக்கும் இழுசினன் கையது, அது வினை. வெந்தாறு பொன்னின் அந்திப்பூ, அது நிறம். அப்போ பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும், இதுதான் என்ன அப்படின்னம்னா மெய்ப்படிமம். பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும் அப்படிங்கிறது மெய்ப்படிமம். மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தி இருக்கிறது. மாந்தோப்பு வசந்தத்தின் மாந்தோப்பில் இருக்கக்கூடிய பூவும் காயும் பட்டாடை உடுத்திய பெண் போல அழகாக காட்சி அடிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன அப்படின்னம்னா வடிவம். இது என்னது? வடிவம். மாந்தோப்பினுடைய வடிவத்தையும் பெண் உடுத்தியிருக்கிற ஆடையின் வடிவத்தையும் சொல்லியிருக்காங்க. இது வடிவம். வடிவ படிமம் அப்படின்னு எழுதிக்கங்க 5வதுக்கு. புரியுங்களா? இது 4 சொல்லியிருக்கேன். வீடியோவை திரும்ப ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னம்னா தெளிவான விளக்கம் கிடைக்கும். அதுக்கப்புறம் புக் எடுத்து ரீட் பண்ணுங்கள். இந்த படிமங்கிற பாடம் மிக தெளிவாக புரியும். தேங்க்யூ.